பசுமை போர்த்திய மேற்கு தொடர்ச்சி மலை, மஞ்சு தவழும் மலை சிகரங்கள், இருபுறமும் இயற்கை தவள நடுவே ஊர்ந்து செல்லும் மலை ரயில். உதகை மலை ரயிலுக்கு வயது 104. தமிழ் சினிமாவில் தவறாமல் இடம் பிடிக்கும் ஒரே ரயில் நிலையம் உதகை மலை ரயில். குபு குபுவென புகையை கக்கியபடி மலைகளின் நடுவே ஊர்ந்து செல்லும் மலை ரயில் எப்போதும் உற்சாகம் கொப்பளிக்கும் சவாரிக்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒன்று. நூறு வருடங்களை தாண்டியது. யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னம் உள்ளிட்ட புகழ் கிரீடங்கள் ஊட்டி மலை ரயிலுக்கு உள்ளன. இயற்கை சூழ்நிலையை அனுபவித்தபடி இந்த ரயிலில் பயணம் செய்வதற்காகவே உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகமண்டலத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். உலக மக்கள் எல்லாம் நீலகிரி மவுண்டன் ரயிலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் தான் நீராவி என்ஜின் இருக்குது. குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் நீராவி என்ஜின் வந்தோன்னா நிறைய பேர் அதை பார்த்து ரசிப்பாங்க. மக்கள் அந்த காலத்தில் நூற்றாண்டுலேயே ட்ரெயினை பற்றி பாட்டு பாடி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த புகை வர்றதை வந்துட்டு புல்பாக எழுதுதிக்குன்னு எங்கள் பாஷையில் அந்த புகையை ரசித்து பாட்டு பாடியிருக்காங்க. அது நீராவி என்ஜினாக இருந்ததுன்னா இன்னும் எல்லோரும் மக்கள் ரசிப்பாங்க. உதகமண்டலம் ரயில் சேவை தொடங்கி 103 வருடங்கள் நிறைவடைந்து 104வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி மலை ரயிலில் வந்த வெளிநாட்டு பயணிகளுக்கு பள்ளி குழந்தைகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இவர்களுடன் பழங்குடியின மக்களான தோடர் இன மக்களும் பங்கேற்றனர். விழாவையொட்டி உதகமண்டலம் விழாக்கூலம் பூண்டுள்ளது. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மலை ரயில் நீராவி என்ஜினிலும் குன்னூரிலிருந்து உதகமண்டலத்திற்கு டீசல் என்ஜினிலும் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. டீசல் என்ஜினுக்கு பதிலாக நீராவி என்ஜின் மூலம் ரயில் இயக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும்.